பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட் இஃப் சீரிஸோட சீசன் 1 தான். ஸோ வாட் இஃப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் 3 சீசனோட முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சீசன் 1. ஸோ சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட் இஃப்ன்றது என்னடா விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாட் இஃப்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நாம் ஒரு கதை யோசிச்சிருப்போம். ஸோ அந்த கதை இப்படி போகாமல் இப்படி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாம் ஒன்று கற்பனை வைப்போம்ல. அந்த நமக்கே அந்த மாதிரி கற்பனை வந்துச்சுன்னா அதை கிரியேட் பண்ணவங்களுக்கும் அந்த கற்பனை இருக்கும்ல. அந்த மாதிரி பலவிதமான கற்பனைகளை ஒன்று சேர்த்த ஒரு கலவை தான் இந்த வாட் இஃப். இதில் நிறைய ரியாலிட்டிஸ் இருக்குங்க. ஆரம்பத்திலே நம்ம வாட் டு வாட்சர் அவர் பேர், அந்த வாட்சர் பேர் பார்த்தீங்கன்னா வாட்டோ. ஸோ அந்த கதையை நமக்கு வழிகாட்டி கொண்டு போகிறவரே அந்த கேரக்டர் தான். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்த மாதிரி மல்டிபிள் ரியாலிட்டிஸ் டைம்லைன்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், என் கூட சேர்ந்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வாட் டு வாட்சரை காட்டுவாங்க. ஆல்ரெடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சிலேயே வாட்சர்ஸ் சில பேரை காட்டியிருப்பாங்க. ஸ்டான்லி கூட ஒன் ஆஃப் தி வாட்சர் அப்படின்ற தியரி போயிட்டு இருக்கு, ஒரு ஃபேன் தியரி. இந்த இடத்துல வாட்சரை காட்டுவோம் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு எட்டர்னிட்டி ஃபீல் வருதுல்ல, மார்வலோட என்டிட்டி எட்டர்னிட்டி ஃபீல் வருது. வாட்சர் எட்டர்னிட்டி மாதிரி இருக்காப்ல, எனக்கு பார்க்கறதுக்கு ஏலியன் எக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நாம பெட்டன் ஃபேனில் அப்படி தான் தெரியும். ஸோ வாட்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஏலியன் எக்ஸ் தான் எனக்கு ரெசபிள் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நாமளும் இந்த எபிசோட பார்ப்போமா. ஸோ எபிசோட் இது என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருப்பார். அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன சேஞ்சினால கேப்டன் அமெரிக்கா இல்லாமல் பெகி கார்ட்டர் அப்படி மாறி இருந்தா கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருந்தா அப்படி இருந்திருக்கும். ஐ மீன் கேப்டன் கார்ட்டர். அதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல அகைன் பெகி கார்ட்டரை காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி இது அந்த ஸ்டோரியில் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இந்த வாட் இஃப்ல இருந்தெல்லாம் போயிருக்கு. அதில் இந்த கேப்டன் கார்ட்டருமே ஒன் ஆஃப் தி கனெக்ஷன். எபிசோட ஸ்டார்ட்ல எடுத்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் அந்த கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர் சேர்த்து எடுக்கிற மாதிரி போறாப்ல. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பெகி கார்ட்டர் வந்துட்டு மேலே இருக்கிற ஒரு பூத்தில் போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு அங்கேயே நின்று வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் அவங்க அந்த பூத்லேருந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அங்கேருந்து அந்த ஹைட்ரா ஏஜென்ட் பாம் வைப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கீழே இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துலையும் அந்த ஹைட்ரா ஏஜென்ட் இருக்கான். அவன் பாம் வைக்கிறத பெகி கார்ட்டர் பார்த்துறாங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தடுக்க போகும்போதும் பாம் இப்படியே வெடிச்சிருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மற்றவங்களை சுட்டு சீரத்தை தடுக்க பார்க்குறான். பட் அவளை அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் சேர்த்து எடுத்து பெகி கார்ட்டர் போய் அவங்க அந்த பாட்குள்ளே ஏறிடுறாங்க. நம்ம ஹவர்ட் ஸ்டார் கிட்ட கேட்கும்போது, அட நான் மூலக்காரப்பா, எனக்கு இதெல்லாம் வராது, நான் இந்த பட்டன் சாமுக்கு எவனாவது ஒருத்தங்க வேணும்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இதே டைலாக் அகைன் பெகி இன்னொரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. இதே எபிசோட எண்டில் பெகி நிறைய பேரோட டைலாக் அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஹவர்ட் வந்துட்டு இங்கே நான் பட்டன் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த பக்கம் ஸ்டீவ் ராஜர்ஸ் பொல்லட் அடிபட்டு கிடப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பெகி கார்ட்டர் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாண்டட உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களுமே ஹைட் ஆயிடுவாங்க லைக் ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் வந்தால் அந்த சேஸ் சீக்வன்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடையாது. சிம்பிளாக அந்த இடத்துக்குள்ளேயே வச்சு கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மாதிரி ஒரு பெரிய படத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எபிசோடுக்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி எபிசோட் ஃபீல் இருந்திருக்கு. டக்குன்னு அடுத்த சீக்வன்ஸ்லாம் மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு வகையில் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே பெகி கார்ட்டர் உட்கார வச்சு அவங்க உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் அந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. நம்ம இன்னொரு இதை வச்சே நம்ம இன்னொன்று உருவாக்கலாம் அப்படின்னு இந்த மிலிட்ரி ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. உன்ன மாதிரியே பல சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்க போகிற அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வாரில் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போகும்போது பெகி கார்ட்டர் இந்த பக்கம் பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பஞ்சிங் பேக் வச்சு. இதே மாதிரி சீன் அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்திருக்கோம். கேப்டன் அமெரிக்கா பஞ்சிங் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு சீனை அகைன் சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு அந்த வெயிட் டம்பலை பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரே அடி பக்கத்தில் அந்த மாதிரி ஏகப்பட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஸ்டீவ் ராஜர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லி பச்சா இருக்காரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. தலைவா நீ இருக்க வேண்டிய இடம் தலைவா அது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எப்படியா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மார்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரக்டாக இப்போ வில்லங்கிட்ட போகுது நம்ம ரெட் ஸ்கல். ஸோ ரெட் ஸ்கல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இன்னொரு டெசராக்ட் தேடி போயிட்டு இருக்காப்ல. எக்ஸாக்ட்லி இது ஃபர்ஸ்ட் படத்தில் வந்த அதே சீன் தான். இந்த படத்துக்கும் சீனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. லைக் அந்த இடத்துல ஸ்டீவ் ராஜர்ஸ் எல்லாமே பெகி கார்ட்டரிங் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துக்கும் இதுக்கும் நிறைய சீன் சிமிலாரிட்டி இருக்குது. இந்த படத்தில் நம்ம ரெட் ஸ்கல் வர இந்த ஒரு இடமே கூட எடுத்துக்கோங்களேன். இதுவுமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் வந்த அதே சீன் தான். அதே சீன்ஸை தான் இங்கேயுமே அப்படி இப்படி ரெசால்வ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. பட் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கலோட ஃபேஸ் மாறின மாதிரி இருக்குல்ல. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி தான் ஃபேஸ் இருக்கும். ஒருவேளை காமிக்காக கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க போட்டிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டவர்லேருந்து நமக்கு நிறைய காமா ரேடியேஷன் சிக்னல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹர்ட் ஸ்டாக் சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜெனரல் கிட்ட அதை எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க. அவர் அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இருக்கிற வேலை இங்கேருந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சா கேட்கல செய்யலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜெனரல் சொல்லுவார், நீங்கள் இந்த ரூமில் இருக்கிறதுக்கே பெருமை போடணும் அப்படின்னு சொல்லும்போது எகைன் பார்த்தீங்கன்னா பெகி கார்ட்டர் அதே டைலாக் அவருக்கு ரிப்பீட் அடிப்பாப்பில் இன்னொரு சீனில். ஸோ பெகி கார்ட்டர் அவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட சீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த டெசராக்டை பார்த்தீங்கன்னா அர்னிம் சோலா கிட்ட ரெட் ஸ்கல் கொடுத்துட்டு அவன் வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். அது பெர்லினுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம இது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் கேட்கல. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் பேச்சை கேட்காமே வந்துட்டு டெசராக்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹோவர்ட் பெகி கார்ட்டருக்காக சூட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது கேப்டன் பிரிட்டனோட சூட் தான். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நீ பிரிட்டனுக்கு
போனால் உன்னை ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு ஹோவர்ட் சொல்லுவாப்ல. இது டெக்னிக்கலாக கேப்டன் பிரிட்டனோட சூட் தான். அதை தூக்கி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் நம்ம பெகி கார்ட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூட்டை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பெகி கார்ட்டர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அர்னிசோலாவோட அந்த வண்டிங்க இருக்கிற இடத்துக்கே போய் மொத்த பெரிய பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த போகிற ஃபைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சைலண்ட் அண்ட் ஸ்டெல்த்ஃபுல்லாக தான் இருக்கும். இவங்க அப்படிலாம் கிடையாது. இறங்கி பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புறாங்க. வண்டியை தூக்கி அடிக்கிறது, காரை தூக்கி அடிக்கிறது, அண்ட் ரொம்ப ஸ்பீடாக ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட்டு பக்கத்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக கேப்டன் அமெரிக்கா தான். பட் அவங்கள விடவுமே நம்ம பெகி கார்ட்டர் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃபைட்டிங்காக செம்மையாக ட்ரைனிங் எடுத்தவங்க. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை விட பெகி கார்ட்டர் கொஞ்சம் நல்லாவே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு தடிமாடு மாதிரி இன்னொருத்த வருவான். அவன் வரும்போது என்ட்ரி சீன்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 அடியில் கேப்டன் கார்ட்டர் அவரை படுக்க போட்டுருவாங்க. அதுவும் ஷீல்டை போட்டுட்டு சண்டை போடுவாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜரில் பேட்ராக் கூட போகிற அந்த சண்டை மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக பெகி கார்ட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த மிலிட்டரி ஜெனரல் கிட்ட கொடுத்து இனிமேல் என்ன கேப்டன் கார்ட்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்டாக்டாக ஹர்வர்ட் ஸ்டார்க் வச்சு அதை வச்சு அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதன் மூலமாக ஹைட்ரா ஸ்டாம்பர் அப்படின்ற ஒரு அயன்மேன் சூட்டை ரெடி பண்ணுறாப்புல. டெக்னிக்கலாக இது அயன்மேன் சூட்டு தான். அதை பார்க்கறதுக்கு மார்க் 1 மாதிரி தானே இருக்குது. என்ன மார்க் 1 அந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூட்டு தான் இந்த ஹைட்ரா ஸ்டாம்பர். அதுக்குள்ளே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் உட்காந்துருக்காப்புல. ஸோ டெக்னிக்கலாக இந்த யூனிவர்ஸில் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அயன்மேன். இது வித்தியாசமா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் 107 அந்த ரெஜிமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கிருந்து நம்ம பெகி கார்ட்டர் போய் உள்ள போய் இறங்கி அங்கேயுமே சம்பவம் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஹோலிங் கமாண்டர்ஸுமே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேப்டன் அமெரிக்கா மீன் ஸ்டீவ் ராஜர்ஸ் போகும்போது அவருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரொம்ப ஸ்டெல்த்தாக சைலண்டாக தான் போவார். இந்த இடத்துல வாக்க போல பெகி கார்ட்டர் இறங்கி பட்டையை கிளப்புறாங்க. அந்த வந்து அவங்க டோர் உடைச்சிட்டு வந்து கன் ஷூட் பண்ணுற சீன் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வந்து சேம் அந்த ஐகானிக் சீன் தான். அப்படி அது மாதிரியே தான் இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் அவெஞ்சருக்கு கால் பேக்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஸ்கல் வந்துட்டு அந்த டெசராக்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்டைமென்ஷனல் பீஸ்ட்டை பற்றிலாம் சவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவன் தான் என்னோட சாம்பியன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சாம்பியன்னா அவர் அந்த மான்ஸ்டர் தான் மென்ஷன் பண்ணுறாரு. பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய சைஸு ஒரு ஜெயின்ட் ஆக்டோபஸ் மாதிரி தான் அங்கே இருக்குது. இது ஹைட்ரா மாதிரி கிடையாது, ஒரு கிராக்கன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரான்னு சொன்னானுங்க, கிராக்கன் மான்ஸ்டர் இறக்கி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கிராக்கனை சமன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு போல் இருக்கு. அவர் இந்த நாசியோடவுமே ஹைட்ரா தான் பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டு போகணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம பெகி கார்ட்டர் ஸ்டீவ் ராஜர்ஸுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட கிஸ்தரிக்கு வர மாதிரி போகும்போது குறுக்க பார்த்தீங்கன்னா கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்ம ஹர்வர்ட் வந்துடுவாப்ல. அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எக்ஸாக்ட்லி இங்கே காட்டுறாங்க. பட் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் போய் உட்காந்து இந்த ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாப்ல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாசிஸ் உஷாராகி ஹைட்ரா உஷாராகி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயினுக்குள்ள பாம்பு வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த படத்தில் வர மாதிரி சீன்ல இவங்க எகைன் ட்ரெயின் மேலே குதிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி கிட்டத்தட்ட கீழே விடுற மாதிரி போறாரு. பட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ல அவர் கீழே விழுந்துருவாரு. இந்த இடத்துல அவர் உளமாட்டாரு, பிடிச்சி மேலே போட்டுருவாங்க. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாப்ல கிட்டத்தட்ட என் கையை நீ உடச்சிருப்ப அப்படின்னு நம்ம பக்கி மென்ஷன் பண்ணுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ல அவருக்கு அந்த கை தான் போகும். அந்த கை போய் தான் அந்த கைக்கு மெட்டலாம் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க போல. அந்த இடத்துல அந்த ட்ரெயினுக்குள்ள பாம்பு வெடிச்சு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் சொல்லியே மாட்டி சூட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட பள்ளத்தில் விழுந்துருவாரு. பள்ளம் உழுது மேலே கல் விழுந்து பத்ததுக்கு பனியும் சேர்த்து மூடிடும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அதுக்குள்ள இருந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த சூட்டை எடுத்தாங்கன்னா தெரியல. இன்டிஸ்ட்ரக்டபிள் அந்த ஆர்மரை சொல்லியிருப்பாங்க. பட் இப்படி அதுக்குள்ள இருந்து எடுத்திருப்பானுங்க. எனக்கு இது ஒரு டவுட்டாக இருக்குங்க. அப்படி அவனுங்களால எடுக்கும்போது ஏன் இவங்க போய் தேடி பார்க்கல அந்த இடத்துல? இது ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்னவாங்க அந்த இடத்துல அவங்க அந்த பக்கம் போயிட்டு எகைன் நம்ம ஹைட்ரா அந்த ரெட் ஸ்கல் இருக்கிற இடத்த நம்ம டேரக்டாக போய் அட்டாக் பண்ணி மொத்தம் அந்த சண்டையுமே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹவுலிங் கமாண்டோஸை கேசலுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கேயும் வழக்க போல சண்டை பட்டையை கலப்புது. உள்ள போய் பார்த்துக்கப்புறம் தெரியுது பக்கி ஸ்டீவ் ராஜர்ஸை கண்டுபிடிச்சிடறாப்புல. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸோட சூட்டோட அந்த இடத்துல தொங்க வச்சிருக்காங்க. சூட்டு தொங்க போட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த பக்கம் விழுந்திருக்காரு. அதுக்குள்ள இந்த டெசராக்ட் எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண மட்டும் இல்லாமல் உள்ள இருந்து கிராக்கன் மாதிரியான ஒரு மாஸ்டர் அதோட டென்டக்கல்ஸை வெளியே காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கல் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் படத்தில் அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் எடுத்துகிட்டு போய் வார்மேரில் மாட்டிடுவார் அந்த டெசராக்ட் மூலமாக. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாட்டில் இவர் பூமியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 பண்ணப்பட்ட அந்த சாம்பியன் மூலமாகவே செத்து போயிட்டாப்ல. ஸோ இந்த மான்ஸ்டர் என்னவா இருக்கலான்றதுக்கு ஏகப்பட்ட தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இது கிராக்கன்னு சொன்னாங்க, இது ஏதோ ஒரு இன்டர்டைமென்ஷனல் மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது பாசிபிளி ஷூமா கோரத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு மாஸ்டர் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்துலையுமே வந்திருக்கும், ஒரு இன்டர்டைமென்ஷனல் பீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு மாஸ்டராக கூட இருக்கலாங்க, பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. இது என்ன மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு அந்த வாய் திறக்குது அந்த பல்லுதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு எனக்கு இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் ஒரு கிராக்கர் மாஸ்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராக்கர் மாஸ்டர் ஒரு ஃபீலுமே இது கொடுத்துச்சு.
பட் அந்த சீன் கூட பார்க்க அப்படி தாங்க இருக்கும். லைக் பெகி காட்டுற அந்த கத்தியோட போய் உள்ள மாட்டிக்கிறது எக்ஸாக்ட்லி எனக்கு நம்ம அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான் ஞாபகப்படுத்துச்சு. கத்தியோட அது வாய்க்குள்ளே போய் மாட்டி வரல, அதே தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இந்த இடத்துல சண்டையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த சூட்டை ஜஸ்ட் ஜென்ரேட்டர் வச்சு தான் பவர் பண்ணியிருக்காரு, டெசரக்ட் வச்சு இல்லை. அதனால் அது பட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அங்கே நம்ம பெகி காட்டுற பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டென்டல் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுருக்கும் போது நான் தான் இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்டோட பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனுக்குள்ளே அந்த டைமென்ஷன் ரிஃப்ட் ஆர் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் அப்படியே அந்த பீஸ்டோட உள்ளேயுமே மாட்டிக்குவாங்க. போர்ட்டலுமே க்ளோஸ் ஆயிரும், டெசரக்ட்டுமே அந்த இடத்துல விழுந்துடும். ஸோ இந்த சீன் முடிஞ்சு அங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகி டேரெக்டாக இப்போ ப்ராஜெக்ட் பெகசஸ் நடக்கும்ல அவெஞ்சர்ஸ் படத்தில், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகுது. வெளியே நம்ம நிக் ஃபியூரியும் ஹாக்கையும் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம பெகி காட்டுற வெளியே கூட்டு வந்துடுவாங்க. போர் முடிஞ்சிச்சுங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 70 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டீங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணும்போது அங்கே தான் தெரிய வருது நம்ம பெகி காட்டுற 70 வருஷமாக அதுக்குள்ளே இருந்துட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசே ஆகலை. ஸோ எந்த டைமென்ஷனில் போய் அவங்க மாட்டிட்டு இருந்தாங்க, எப்படி வெளியே வந்தாங்கன்னு தெரில. உள்ளுக்குள்ளே எத்தனை காலம் இருந்தாங்களும் பெருசாக தெரில. அடுத்த எபிசோட்ஸை சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த எபிசோட்லாம் நான் பார்த்துக்கிறது 4 வருஷம் ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எபிசோடில் போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவும் பெருசாக கிடையாதுங்க, இது அப்படியே தான் கண்டினியூஷனாக போயிட்டு இருக்கு. பட் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். லைக் அதுலேருந்து இப்படி வந்தால் எப்படி இருந்திருக்குன்ற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேக்கை நல்லாவே காட்டியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உருவாக்கிடுச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த வாட் இஃப். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. பட் இந்த பட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அனிமேஷன் ஸ்டைல் தான். எனக்கு பொதுவாக அனிமேஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவுமே அனிமேஷன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2D அண்ட் 3D அனிமேஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போத்துக்கு இது பிடிக்காம இருக்கலாம், பட் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அனிமேஷன் ரொம்ப க்ளீனாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் வாய்ஸ் ஆக்டிங்கை பற்றி சொல்லணும், இதில் வந்து வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆக்டர்ஸ் தாங்க. லைக் நம்ம ஹேலி அட்வெல் ஆகட்டும், பெகி கார்ட்டர், அப்புறம் நம்ம ஹர்ட் ஸ்டாக்கர் டாமினிக், செபாஸ்டியன் ஸ்டான் தான் நம்ம பக்கி, நிக் ஃபியூரி சாமுவேல் ஜாக்சன், அந்த பக்கம் ஹாக்கை கிளின் பேட்டன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மி ரன்னர் அந்த ஹாக்கிக்கு, இவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஆக்டர்ஸ் தான் அந்த கேரக்டருக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா என்னடான்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்த பேர் ஜாஷ் வீட்டன், அவர் கிடையாது. கிறிஸ் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கல, வேற ஒருத்தங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் வாய்ஸ் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு அவர் மாதிரியே தாங்க இருக்குது. நல்ல பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுத்துருக்காரு. அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி ஏதாவது கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த வாட் இஃப் தமிழ் டப்பிங்கே வரல. வேறு டெக்னிக்கி பார்த்தீங்கன்னா வாட் இஃபும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த வாண்டா விஷனாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த போன வருஷம் வந்த நம்ம ஏகத்தா ஆளலாங்க இருக்கட்டும், இந்த சீரிஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வரல. அது ஏன்னு தாங்க எனக்கும் தெரியல. இதெல்லாம் தமிழ் டப் விட்டுருக்கலாம், நல்லாவே இருந்திருக்கும். பட் ஏன் தமிழ் டப் பண்ணுவானேன்னு விட்டாங்களான்னு தெரில, இல்லை அனிமேஷன் அப்படின்றதுனால விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம ஊரில் தான் அனிமேஷன் யாரும் மதிக்கிறது கிடையாது, அதனால் இதை பாசிபிளி விட்டாலும் விட்டுருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் தமிழில் வந்து தான் நல்லா தாங்க இருக்கும். இந்த வாட் இஃப் தமிழ் டப்பிங்கில் வரல, அது மட்டும் தான் ஒரு சின்ன குறை, எனக்கு அதுதான் சின்ன வருத்தம். மற்றபடி சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். வெல் அவள் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.